வாழ்க ஏர்ல வாழ்க ஏர்ல தண்ணி இல்ல குளத்துல வாழ்க குளத்துலயும் தண்ணி இல்ல குட்டையில வாழ்க குட்டையிலயும் தண்ணி இல்ல அம்மா சட்டில வாழ்க சுமாரா ஐயா சும்மா சொல்லக்கூடாது பாத்தியாடா மக்களுக்கு ஏற்ற மன்னர் நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மகாராணி அம்மையார் என் மனைவி இருக்க அருகாமல் இருக்காங்க மகாராணி கேட்ட காவலர்கள் நாங்க இருவர் இருக்க அப்படி இருக்கும்போது குறை காண முடியுமா சொல்ல முடியுமா குறை என்பதே இருக்க கூடாது பார்த்ததை காண முடியாதும்மா அவசரமா அழைத்த காரணம் என்ன விளக்கமா முக்கியமான விஷயம் நமக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது 2 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை மூத்தவன் படித்து பட்டம் பெற்று நாட்டிலே ஓய்வு பெற்று இருக்கிறான் ஆனால் நமக்கு வயதாகிவிட்டது இந்த வயதான நேரத்தில் இந்த நாட்டின் பொறுப்பை என் மகன் மூத்தவன் தத்துவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு நான் ஓய்வு பெறலாம் என்று எண்ணம் என்னங்க இதை என்னிடம் கேட்கலாமா தாய்க்கு தலைமகன் மூத்த மகன் நமது மகன் அவனுக்கு உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடியவன் அவன்தானே ஆமா நம் மகன் மூத்த மகனுக்கு முடிசூட்டு விழா என்றால் பெரும் மகிழ்ச்சி அடைவோம் நான் தானே இது வரைக்கும் உங்க பேச்சுக்கு மறுப்பே கிடையாது மறு வார்த்தை பேச முடியாது சொன்னா நானே இல்லையே ஆமா அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் பெற்றவர்கள் நாங்கள் இருவராக இருந்தாலும் வளர்த்தவர் யார் தெரியுமா அமைச்சர் விசாரணை ஆமா நமது அமைச்சர் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் ஓ அதுக்குதான் அவருடைய சம்மதத்தை பெற வேண்டும் சத்தம் கொடுத்த அச்சிதகாரி தமிழ்வாழம் காத்த அத்தலைவளத்தை புறாவிற்காக தன் தசையை அறுத்து வளர்த்த சிவசக்கரவர்த்தி அப்படி ஆண்டுவார் சான்றுவார் பிறந்த தெள்ளத்தமிழ் நாட்டிலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது இதுதான் சத்தியமிழ் நாடு. இந்த சத்தியமிழ் நாட்டை ஜெகத்தோடு பரிமளம் செய்து வரக்கூடிய சத்திய மன்னருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போர்ப்படை தளபதி அமைச்சர் என்ற பெருமிடச் ஒரு உரையமல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். யாரங்க அடிச்சு வாயில போட்டு வாயில போட்டுக்கா கம்முனாட்டி மாடாயா தாடியா வாழைப்பழ தோலுடா உன் வாயிலையா வர்ற ஸ்டைல பாருடா என்ன அதமா மதமா நான் உடக்க இருக்கணும் இல்லைன்னா பட்டை விட்டு போடும் உடத்த விட ரெண்டு பட்டியா விடு என்ன எனது வீரம் புஜபல விராக்கிரமம் இது எப்பேற்பட்ட நாடு எப்படியாப்பட்ட நாடு நாடு ஐயா நீங்க யாரு யாரு எப்படா பிறந்தவர் எப்படா கொண்டவர் பிறந்தா அப்படித்தா பிறந்தால் இப்படிதான் பிறக்கும் என்னடா ஏன் அவர் குதிரை வலிய வந்துச்சு பொறுமையா கிடையாதா பொறுமையா ஆமா சரிடா பிறந்தா அப்படித்தா பிறக்கணும் எங்க ஊர் திருடுறோம் பாருங்க ஊடி அங்க திருடுறாங்க கம்முனியாட்டி பிறந்தா அப்படித்தா பிறக்க வேண்டும் வாழ்ந்தா அப்படித்தா வாழ வேண்டும் வரலாறு படைத்தவன் சரித்திர நாயகன் சாம்பார் சக்கரவர்த்தி சாம்பாரா கம்முனியாட்டி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அண்டமுனியே அண்டமும் நானே அந்த மெதமா துண்ணியா புண்டமுனி எந்த புண்டா கம்முனியாட்டியா அண்டமண்டால் ஆகாயம் பிண்டமண்டால் பூமி எல்லாமே இந்த விசக்கோடி தான் உண்மைதான் ஆமா ஆமா என்னை எதிர்த்தவர்கள் யமலோகம் பாதித்தவர்கள் பாதாள லோகம் எனக்கு நிகர் யாரே அவனை இருக்கின்றார்களா ஆமாங்க எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் ஏன் கால தாமதம் கதையை கேட்டுனா போதும் போவோம் போதும் வெஞ்சிடும் என்னடா கதை அப்படியே ஆகும்டா கதை என்ன கதை நான் பார்க்கலாம் ஓடி வந்தேன் எனக்கோ கல்யாணம் நடந்து 7 வருஷம் 11 நாள் ஆச்சு 7 வருஷம் 11 நாள் ஆச்சு சரி குழந்தை இல்ல குட்டி இல்ல எதுவுமே குழந்தை
நான் குட்டி நான் இங்க வா வாயில போடுங்கயா போச்சு காலி வாடா குழந்தையே இல்ல குழந்தையே இல்ல நான் போவாத கொலை இல்ல நான் போவாத குட்டை இல்ல ஏய் அப்புறம் அடிச்சாலும் தப்பாக்குது என்ன போவாத கோவில் இல்ல குளம் இல்லை எங்குமே போனாலும் எனக்கு ஒண்ணும் வேலைக்கு ஆகல வேலைக்கு ஆவல எனக்கு ஒரு யோசனை வந்தது எதிர் விட்டு எல்லமாண்டியா போனேன் யோசனை வந்தா நீ நேத்துக்கு எதிர் விட்டு எல்லமா கிட்ட போவோம் ஐயோ தப்பா நினைச்சுக்காத. ஒரு யோசனை கேட்கலான்னு போறேன் யோசனை கேட்கறதுக்காக எதிர் விட்டு எல்லமா கிட்ட போறியா எல்லமா எல்லமா எனக்கு கல்யாணம் நடந்து நடந்து 7 வருஷம் 11 நாள் ஆச்சு இது வரைக்கும் குழந்தையே இல்லன்னு வந்தது எல்லமா கோபம் கோபம் அட திருடனுக்கு அவனா அட நானாருக்கு பொண்ணு போய் அட கைதிக்கு பொண்ணு போய் யார கேக்குறா நீ ஏன் கை வரல நிக்கிற கம்முனாடி புடி வா எல்லமா கேக்குறாங்க கேக்குற எப்படி கேக்குறாங்க என்ன கேக்குற சோன் வந்து அப்படியே கொடுத்தாரு ஓ என்ன கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அட பாவி பாவி இப்போ கல்யாணம் நடந்து 7 வருஷம் 11 நாள் ஆச்சு சொல்றியே நீ பாயம் மெர்சியா இல்லையா அப்படி எல்லமா உன்னை பார்த்து கேக்குறா என்ன கேக்குறாங்க பிறகு என்ன நடந்தது நான் மானி கேக்குறேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீயும் முன்னாடி போய் ராத்திரி ஃபுல்லா பாய் மெரிடானாங்க பாய் மிரிடானாங்க நான் என்ன பண்ண கிடுக்கு நீங்க இந்த வந்தாசி போய் 2 கட்டு பாய் மயந்து பாய் வந்து 1.5 கட்டு பாய கீழே பிரிச்சு போட்டு நானும் என் பொண்டாட்டி ராத்திரி ஃபுல்லா ஏறி பக்கத்துல பொழுதுக்கு போக வேண்டித்தானா கம்முனாட்டி ஏறி மேதிக்கிற ராத்திரி ஃபுல்லா ஏறி மேரிக்கிறோம் புள்ள பிறந்திருக்கணுமே புள்ளையும் பிறக்கல ஒன்னும் பிறக்கல பத்தா பொழுது வெஞ்சி போச்சு சூரிய கரகரன்னு வர்றான் குழந்தைய பிறக்கல பாய தூக்கிட்டு பார்த்தா குழந்தை பிறக்கல என்ன ஆச்சு இன்னும் மிஞ்சி போய் கிடக்குது என்ன மிஞ்சி போய் கிடக்குது கோர மஞ்சி நூலு தான் மிஞ்சி போய் கிடக்குது நூலு தான் மிஞ்சி போய்க்குது கிரகத்து உன்ன அரைக்கட்டு பாய் அந்த அரைக்கட்டு பாய கீழே பிரிச்சு போட்டு நானே முன்னாடி காலை தூக்கிட்டு போறேன் மெரிக்கலான்னு கால் எடுத்து வைக்கிறேன் பார்த்தா மெட்ராஸ்ல இருந்து போன் மேல போன் வருது என்ன வருது எப்படி வருது மெட்ராஸ்ல என் மச்சான் தேளு கொட்டி செத்துட்டான் கம்முனியாட்டி தேளு கொட்டி அவனா சாவானாளா புத்தி கிச்சி இருக்குதா இல்லையா உனக்கு தேளு கொட்டி அவனா சாவானா என்ன தேளு கொட்டி எப்படி சாமா தப்பா நினைச்சுக்காத என்ன என் மச்சான் பேரு தேளு கொட்டி ஓஹோ ஆமா மாடு இப்பத்தாயா பழத்துல இருந்து கவுரி இது முடியாது வாடா என் மச்சான் பேரு தேளு கொட்டி பேரே தேளு கொட்டி அவன் செத்துட்டான்னு போன் வந்துருச்சு செத்துட்டான்னு போன் வருது என்னடா இது நம்ம மச்சான் சாவுக்கும் போய் ஆகணும் நம்ம பொண்டாட்டோட பாய் மெரிக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு யோசனை வந்தது என்ன யோசனை என்னடா எதிர் விட்டு எல்லப்பங்கிட்ட போனேன் எதுக்கு ஆமா எதுக்கு போனேன் எல்லப்பா ராத்திரிக்கு மாட்டேன் என் பொண்டாட்டோட பாய் மெரிய டேய் நீ எங்கனா அசிங்கமா இருக்குதா புத்தி இருக்குதா என்ன கம்முனாட்டிய பாய் மெரிக்கிறது நீ தான் மெரிக்கணும் எதுக்கு எல்லப்பணம் கூட்டு வந்து மெரிக்க வைக்கிற இப்ப குழந்தை பிறக்கணுமே அதான் எல்லப்பா ராத்திரிக்கு மாட்டேன் என் பொண்டாட்டோட பாய் மெரி என் மச்சான் சாவு போய் வரணும் அவன் நான் சொல்றான் என்ன சொல்றான் நீ போனா நான் பாத்துக்கிறேன் நீ போனா நான் பாத்துக்கிறேன் நான் அப்ப நான் கிடுக்கு நீங்க பஸ் ஏறி மெட்ராஸ் போயிட்டு மெட்ராஸ் போய் பார்த்தா என் மச்சான் சாவல என்னடா இது சாவல வேற என்ன பண்ணுகிறான் சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டா சிகரெட் அடிச்சுங்கறான் என்ன ஒரு திமிரு பச்சா வந்துதே கோபம் டேய் வாத்தா நீ செத்துட்ட சொல்லிட்ட யாரும் வாத்தாங்கறா அடங்க அம்மா யாரும் அம்மாடா அடங்க அக்கா யாரும் அக்காடா கம்முனியாட்டி யாரும் அக்கால அம்மாடா இங்கங்கறா நீ ஏன் கை வச்சு நிக்கிற அப்படி போடா தேவா என் மச்சானை கேக்குறேன் வாத்தா நீ செத்துட்ட சொல்லி மறுபடியும் வாத்தாங்க நான் உன்னை கேக்கல என் மச்சானை கேக்குறேன் அட பாவி நீ செத்துட்டு சொல்லிட்டு உங்க அக்காவையும் பக்கத்து வீட்டுல எப்படின்னா பாய் மாரி கூட்டு வந்தா அதுக்கு அவனா சொல்றான் என் அக்கால ஏன் மேட்சா எனக்கு நான் வந்தது எனக்கு குடிக்க காசு கொடுத்துட்டு போனான் குட்டிக்கார பையனா இருக்கிறானே நான் போனேன் எடுத்த 510 தாள் மச்சான் கையில கொடுத்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் எப்பயுமே என் வீட்டுல கருவாடு நாட்டுனா அடிக்கும் கருவாடு பின்ன அணிகின்ற பட்சத்துல பார்த்தா எங்க வீட்டுல மல்லிப்பூ வாசனை கம்மன்னு வீசு என்னடா ஒரே ஆச்சரியமாகுது மல்லிப்பூ வாசனை கம்மன்னு வருது என் பொண்டாட்டி கூப்பிட்டு கேக்குறேன் ஏண்டி எல்லப்பா வந்தாரா பாய் மெரிச்சாரா இல்லன்னு கேட்டேன் அதுக்கு அவ சொல்றா நீ என்னயா பாய் மெரிச்சு எல்லப்பா வந்தாரு ஒரு பாயை பிரிச்சு கீழே போட்டாரு கீழே தள்ளினாரு மெரிச்சிட்டாரு இப்ப நீ எப்ப இருக்கிறேன்னு கேட்டேன் இப்ப நான் தான் கருவேறி போய்க்கிறேன் கர்ப்பமா இருக்கிற ஆமா கர்ப்பமாகறாங்க
3 மாசம் ஆச்சு ஆச்சு 5 மாசம் ஆச்சு ஆச்சு 7 மாசம் ஆச்சு ஆச்சு 9 மாசம் ஆச்சு ஆச்சு 10 மாசத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து போச்சு. டேய் சந்தோஷமான செய்திடா. சந்தோஷமாயி போச்சு. ஆமா என்னடா அது எப்பி முறை குழந்தை பார்த்தா பிறந்ததா சொல்லிட்டு பக்கத்துல ஜோசியர்கிட்ட போய் ஜோசியர் எப்பி முறை குழந்தை பார்த்தா பிறந்துக்கிறான் நல்லா ஜாதகத்தை கணித்து சொல்லி அனுப்புறேன் இந்த பாய் மச்ச பஞ்சாங்கத்தை பிரிச்சு பார்த்துட்டு அட பாவி இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து 5 வயசு ஆவன உடனே யார் பேர் விட்டு வாயார கூப்பிடுறானோ அவ பாட்டு செத்துருவான். சோதனையா இருக்குது. புள்ள இல்லாதவனுக்கு இப்பதான் ஏதோ ஒரு வகையில புள்ள பிறந்துக்குது. அந்த புள்ள வாய் திறந்து யார் பேர் கூப்பிடுறது செத்துருவானா? இது என்னதான் நடந்தது? எனக்கு மன வேதனை ஆகி போச்சு. பிறகு என்ன நடந்தது? பிறந்தது பார்த்தா திரும்ப இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். என் புள்ளியும் வந்துட்டான். எங்க ஊர்ல மழையும் பேஞ்சிச்சு. எங்க அப்பா என்ன பண்ணாரு? மாட்டை தூக்கி தோல் மேல போட்டு கையில புத்தி மாட்டை கையில புடிச்சுக்கிறேன் கழுப்பிய தூக்கி தோல் மேல போட்டு ஒப்பா போறாரு. போய் நாத்து வேலை தெளி வச்சுட்டு பெருமானும் மாட்டை ஓட்டிக்கு தெருவே நடந்து வராரு. என் புள்ள சும்மா கூடாதா என்னடா தாத்தா வராரு சொல்லிட்டு ஆசையா கிட்ட எதிர் ஓடி போய் பிறகு என்ன நடந்தது? எங்க அப்பா கேட்டாமா அப்பா செத்துட்டாரு. பிறகு என்ன நடந்தது? எங்க அப்பா அடக்கல பண்ணிட்டு நம்ம அட்னவாரு எங்க அம்மா சும்மா கூடாதா நல்லா அந்த கனவு கூட்டாரு நல்லா அந்த மனுஷன் போயிட்டாரு நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ணணும்னு அழுதுகின்னு முக்கோட போட்டு மூலையில உட்காந்துங்கிறாங்க. என் புள்ள சும்மா கூடாதா ஆயா உள்ள மூலையில முக்கோட போட்டு அழுகுறாங்க சொல்லிட்டு வெளிய இந்த உள்ள ஓடி போய் என்ன ஆச்சு மூலையில டமா இல்ல போச்சு எங்க அம்மா செத்து போச்சு எட்டுமா எங்க அம்மா அடகல பண்ணிட்டு நம்ம கட்டுன்னு வரேன் வீட்டுக்கு வரேன் முன்னாடி சும்மா கூடாதா நல்லா அந்த மாமியாரும் போயிட்டாங்களே நல்லா அந்த மாமியாரும் போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ண போறோம் ஏது போகணும்னு அழுதுகினு இவன் சாணி வாரி எடுத்து போறா குப்பையில கொட்டுறதுக்கு என் புள்ள சும்மா கூடாதா என்னடா அம்மா ஆயுது மரம் சொல்லிட்டு அவன் பக்கமா அந்த கிட்ட வந்து அம்மா என்ன நடந்தது என் முன்னாடி சாணி கூட டமால் என் முன்னாடி செத்துட்டால இருக்கிறது நீதான் முன்னாடி அடகல பண்ணிட்டு தலைக்கு தண்ணி ஊத்திக்கணும் உதறிக்கணும் நம்ம அட்டு வரேன். ஏன்னா இருக்கிறது நீதானா? இருக்கிறது யாரு? நீதான். அப்பா யாரு கூட போறான்? உன்னதான் கூப்பிட போறான். நான் அப்ப நான் பயந்துக்கின்னு அந்த பக்கமா அந்த தெருவா போறேன். என் புள்ள சும்மா கூடாதா என்னடா அப்பா அந்த தெருவு போறான் சொல்லிட்டு இவன் இந்த தெருவை ஷாட்டா வந்து கிட்ட வந்து அப்பா செத்துருக்கணுமே நான் சாவல. என்னடா இது? அப்பா உடனே நீ செத்துருக்கணுமாச்சாடா? நான் சாவல. எதிர்விட்டு எல்லப்ப செத்துட்டான். எதிர்விட்டு எல்லப்ப ஏன் சாவணும்? தாய் மெர்ச்சி எல்லப்பா அதான் பாட்டுன்னு போட்டான். புத்தி இல்லாதவனா கொஞ்சமாவது ஈனமான சூடு சோழ இருக்குதாடா? இந்த அசிங்கமான கதையை போய் மேல சொல்லி என்ன தமிழுக்கு மான இனம் இருக்குதா? இதெல்லாம் யார் விட்ட கதை? யார் விட்டு அந்த கதை? நேத்து ராத்திரி வீட்டு அந்த கதை. இது எப்பேற்பட்ட நாடு? எப்படி? அவனி 56 தேசங்களிலே தலை சிறந்த நாடாக விளங்கக்கூடியது இந்த சத்தியபுரி நாடு.